ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எபிக் ரோல் தமிழ். இந்த வீடியோஸோட ப்ரீவியஸ் சாப்டர் எதுவும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஸ்டோரியோட லைன் உங்களுக்கு புரியும். உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 32 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 9th சிட்டி அட்டாக் பண்ண ஒரு பிரின்ஸ் அவனோட ட்ரூப்ஸ் எல்லாம் கூட்டி வந்திருக்கான். அப்போ அவன் பக்கத்தில் இருக்க ஒருத்தன் சொல்கிறான், பிரின்ஸ் இங்கே 8000 டிஃபெண்டர்ஸ் மேலே இந்த 9th சிட்டியில் இருக்கானுங்க. பட் நம்ம வெறும் 2000 ட்ரூப்ஸ் தானே கூட்டி வந்திருக்கோம். நம்ம எதுவும் அட்டாக் பண்ணாமல் வெயிட் பண்ண போகிறோமா? அதுக்கு அந்த பிரின்ஸ் சொல்கிறான், இல்லை நம்ம இன்னும் ஸ்பீடாக தான் போக போகிறோம். ஏன்னா இந்த டியான்சோ டைனாசிட்டியை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம இந்த சுச்சுவேஷனை மட்டும் விட்டுட்டோம் வச்சுக்கவே, இன்னும் நிறைய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சர்ப்ரைஸாக அட்டாக் பண்ண போகிறோம், இதை வின் பண்ணவும் போகிறோம். திரும்பி அதை சொல்கிறான், நீ அந்த நம்பர் 1 கில்லர் ஆர்கனைசேஷன் சேர்ந்த ஒயிட் பிளேடை வரவை நம்ம பேட்டில் இருக்கும்போது அவனை கதையை முடிக்க சொல்லிடு சொல்கிறான். இந்த 9th சிட்டியில் 3 ஜென்ரலை மட்டும் கொண்டா போதும். அப்போ டெஃபினட்டாக அவனுங்க தோற்றுருவானுங்க. இந்த 9th சிட்டியும் நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். அதுக்கு அவன் சொல்கிறான், எஸ் பிரின்ஸ் கொஞ்ச நேரம் சென்று அட்டாக் பண்ண ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இங்கே மேலே 3 ஜென்ரல்ஸ் பேசியிருக்காங்க. டேய் அவனுங்கெல்லாம் பேட்டில்லாம் என்னன்னு தெரியுமாடா? டேரெக்டாக இத்தனையோண்டு குரூப்ஸை வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ண வந்துருக்கானுங்க. அதில் ஒருத்தன் சொல்கிறான், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 7th பிரின்ஸ் என்ன ட்ரை பண்ணுறான்னு எனக்கு ஒன்றும் தெரில. அவன் கூட்டி வர்றது வெறும் சின்ன ஃபோர்ஸ் தான். இதை வச்சு அவன் எப்படி ஜெயிப்போம்னு திங்க் பண்ணிக்கிருக்கான். அதுக்கு இன்னொருத்தன் சொல்கிறான், ஓ அவனோட ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ண வர்றானா? நம்மக்கிட்ட 1,00,000 ட்ரூப்ஸ், ஏன் அதுக்கு மேலேயே இருக்கு. அதுக்கு இன்னொருத்தன் சொல்கிறான், டேய் 1,00,000 ட்ரூப்ஸ்னா ஆனாடா, இவனுங்களை கொல்றதுக்கு இந்த 8,000 பீப்புளே போதும். அவனுங்க கதையை முடிச்சோம்னு வச்சுக்கவே, 7th பிரின்ஸை கொண்டது நம்ம 3 பேர் தான் சொல்லிட்டு இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆயிடலாம்டா. அவன் அட்டாக் பண்ணுங்கடான்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டான் அந்த பிரின்ஸ். இவனுங்க அப்படியே அந்த கேட்டை நோக்கி வந்துருக்கானுங்க. அங்கே மேலே நிற்கல ஜென்ரல் ஒருத்தன் சொல்கிறான், ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறானுங்கடா அவனுங்க ஸ்ட்ரென்த்தை. ஏன்னா இன்னைக்கு அவங்க சாக போகிறானுங்க. டேய் ஆர்ச்சர்ஸ் ரெடியாக இருங்கடா, அவனுங்க தாக்க ரெடியாக இருக்கானுங்க. அம்பு மலை அப்படியே பொடியுது. பட் அந்த பிரின்ஸோட கார்ட்ஸுக்கு ஒன்றுமே ஆகலை. ஒரு ஷீல்டு அவனுங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதை பார்த்ததும் இந்த 3 பேருக்கும் ஷாக்கு. டேய் என்னடா இது எப்படி பாசிபிள்? அவன் அந்த 7th பிரின்ஸோட கேவலரியில் இருக்க எல்லாரும் பிளாக் ஆர்மர் போட்டிருக்கானுங்கடா. அதுக்கு டிஃபென்சிவ் ஃபார்மேஷன் அதிகம். அதை ஒரு ஆர்டினரியான அட்டாக்னால ஒன்றுமே பண்ண முடியாது. டேய் கிராஸ்போவை எடுத்துட்டு வாங்கடா. அப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சொன்ன கழுத்தில் ஒரு கோடு போட்டு ஒருத்தன் போய் அங்கே நிற்கிறான். அவன் கழுத்தை பிடிச்சிட்டே, டேய் கில்லர் நம்பர் 1 இவன் தான் அந்த ஒயிட் பிளேடு. அவனுங்க சுற்றி அவனை சரவுண்ட் பண்ணிட்டானுங்க. டேய் இவன் தான்டா, இவனை கொல்லணும்னு பார்த்தா அவன் அதுக்குள்ளே பக்கத்தில் அந்த 2 ஜென்ரலையும் போட்டான் கண்ணை எமைக்கிறதுக்குள்ளே. இவனுங்களுக்கெல்லாம் ஷாக்கு. டேய் நம்ம ஜென்ரல் 3 பேரையும் கொண்டுட்டான்டாவன். இந்த வார் இதோட முடிய போகுது. டேய் எல்லாரும் ஓடுங்கடா. யார் யாருக்குன்னா உயிர் மேலே பயம் இருக்கோ அவங்க எல்லாரும் ஓடுங்க. ½ அன் ஹவர் கழிச்சு ஒரு கார்டு வந்து சொல்கிறான், பிரின்ஸ் இங்கே இந்த டியான்சோ சோல்ஜர்ஸில் 8,000 பேர் பாதியால் வைப் அவுட் ஆயிடுச்சு, பாதியால் நம்ம கிட்ட சரண்டரே ஆயிடுச்சு. அதுக்கு அவன் சொல்கிறான், ஓ அப்படியா, இமிடியேட்டா 8th சிட்டிக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணு. அவன் எஸ்ன்னு சொல்கிறான். சொல்லிட்டு, எங்கள் கிட்ட இருந்தானடா நீங்கள் இந்த சிட்டிஸ் எல்லாம் எடுத்தீங்க, நாங்கள் திரும்ப எடுக்க வரோண்டான்னு அந்த கார்டு சொல்கிறான். இதோட இந்த 32 எபிசோட் முடியுது. சாப்டர் 33 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 8th சிட்டியிலேருந்து தான். 8th சிட்டியில் வாளுக்கு மேலேன்னு ஒருத்தன் கொட்டாவிட்டே கேட்குறான், டேய் 9th சிட்டியில் எப்படா நிலவரம் போயிட்டுருக்கு? அதுக்கு பக்கத்தில் உள்ளவன் சொல்கிறான், அதெல்லாம் நல்லா தப்பா போகுது. 7th பிரின்ஸால் அந்த 9th சிட்டியை ஈஸியாக கேப்சர் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணாலும் 3 டேஸாவது ஆகும். ஏன்னா அங்கே தான் நம்ம டியான்சோ டைனாசிட்டியோட ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸான அந்த 3 ஜென்ரல்ஸ் இருக்கானுங்க. தெரியாதா உனக்கு? அவனுங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சைடில் பிரின்ஸோட படம் வந்துக்கிட்டு இருக்கு. இவன் பார்க்குறான், என்னடா யாரோ வந்துக்கிருக்காங்க போலன்னு. அதுக்கு பக்கத்தில் இருக்கேன் சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு 9th சிட்டி ஜெயிச்சிட்டாங்க போல, அந்த குட் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்துக்கிருக்காங்க. அது ஒன்றுக்கு தானப்பா பாசிபிலிட்டி இருக்குது. அவன் பைனாக்குள்ளே செக் பண்ண வர்றது 7th பிரின்ஸோட ஆர்மி. போச்சுடா. டேய் என்னடா 7th பிரின்ஸோட ஆர்மி வருது? என்னடா சொல்கிற? டேய் கார்ட்ஸ் எல்லாரும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகுங்கடா, நம்ம சிட்டியை கேப்சர் பண்ண விட்டுறவே கூடாது. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒருத்தன் பறந்து வர்றான் ஹார்ஸில். எப்படி இந்த வாளுக்கு மேலே பறந்து வரான்? அடி அவனுங்க பார்க்குறானுங்க. அவ்வளோதான், ½ அன் ஹவர் லேட்டர் இந்த 8th சிட்டியுமே கேப்சர் பண்ணிட்டானுங்க. பிரின்ஸ் நினைக்கிறான், நான் நினச்சதோட ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சப்பா. சரி வாங்கடா 7th சிட்டி அட்டாக் பண்ண போகணும்னு கிளம்பிட்டானுங்க. பார்த்தா 7th சிட்டியும் அட்டாக் பண்ணிட்டானுங்க. 6th 5 4 டெஸ்ட்ராயே பண்ணிட்டானுங்க. இப்போ 4th சிட்டியை டெஸ்ட்ராய் பண்ண பிறகு அங்கே 2 பேசியிருக்கானுங்க. பிரின்ஸ் நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்? அப்போ பிரின்ஸ் சொல்கிறான், நம்ம கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராஸ் ஆகிற அளவுக்கு நல்லாவே ஃபைட் போட்டிருக்கானுங்க. அவனுங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கானுங்க. பிரின்ஸ்
இருந்தாலும் நம்ம 5 சிட்டியை ரொம்ப கேப்சர் பண்ணிட்டோம். நம்ம இன்னும் ஒரு சில சிட்டி மட்டும்தான் மிச்சம் இருக்குது, என்ன பண்ணலான்னு கேட்குறான். அது மட்டும் இல்லை, நம்ம நெக்ஸ்ட்டு 3rd சிட்டிக்கு போனோம்னா அங்கே டிஃபென்சிவ் ஃபார்மேஷனை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கானுங்களாம், நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு பிரின்ஸுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்கவன் சொல்கிறான், பிரின்ஸ் நான் தான் உவாங்ஜி, என்னைய ஒரு ஆயுதமாக என்னை பயன்படுத்திக்குங்க. அப்போ பிரின்ஸ் சொல்கிறான், உவாங்ஜி நீ எங்கள் ட்ரூப்ஸோட கோஆப்ரேட் பண்ணு, அது மட்டும் இல்லை உன் கூட ஒயிட் பிளேடும் வருவான். அப்போ அவன் தலைவணங்கி சொல்கிறான், உவாங்ஜி நான் உங்களுக்கு நாய் மாதிரியும் வேலை செய்வேன், தேவைப்பட்டா குதிரை மாதிரியும் வேலை செய்வேன் பிரின்ஸ், என்னைய அந்த 3rd சிட்டி அட்டாக் பண்ணுறதுக்கு என்னை அனுப்புங்கன்னு சொல்கிறான். அவன் இல்லைப்பா நான் எப்போ 3rd சிட்டி அட்டாக் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்போ அந்த உவாங்ஜின்னு கேட்குறான், என்னது 3rd சிட்டியை நீங்கள் அட்டாக் பண்ணலையா? இல்லைப்பா நம்ம டேரெக்டாக 2nd சிட்டியை தான் அட்டாக் பண்ண போகிறோம். அவன் பார்க்குறான், இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்கே, டேரெக்டாக எல்லோரும் 3rd சிட்டியை தான் அட்டாக் பண்ணணும்னு எதிர்பார்த்துருப்பானுங்க, நம்ம 2nd அட்டாக் பண்ணால் கிரேட் தான் ஐடியா. இங்கே பார்த்தா 2nd சிட்டிலேருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஜென்ரல் சியோ இங்கே 4th சிட்டி ரூம் ஃபுல்லாக வைப் அவுட் ஆயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? ஆமாடா, அவன் வெறும் 1000 ட்ரூப்ஸை மட்டும் வச்சு இந்த 7th பிரின்ஸ் இந்த வேலையை பார்த்துக்கிட்டுறான். எனக்கு தெரிஞ்சு அவன் திரும்ப வர வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவனோட ட்ரூப்ஸ்லேயும் நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கு. அவன் சொல்கிறான், உண்மையாகவே அந்த 7th பிரின்ஸ் அவன் ட்ரூப்பை ரொம்ப பிரேவாக எதிர்பாராத விதமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. அவன் கொஞ்சம் மணி நேரத்திலேயே 5 சிட்டியை கேப்சர் பண்ணியிருக்கான். இப்படி மட்டும் நடந்துக்கிட்டு இருந்தா இந்த டியான்சோ டைனாசிட்டியை ஆட்டம் கண்டுருண்டா. இதுக்கு நம்ம நடக்க விடவே கூடாது. ஜென்ரல் சியோ நீங்கள் டோன்ட் வரிப்பா, ஏன்னா 7th பிரின்ஸ் அட்டாக் பண்ண வாய்ப்பே இல்லை, ஏன்னா நம்ம ஆளுக ஃபுல்லாக டிஃபென்சிவ் ஃபார்மேஷனை ரொம்ப அதிகப்படுத்தியிருக்கானுங்க அந்த 3rd சிட்டியில். அவனால் நினச்சா கூட அட்டாக் பண்ணவே முடியாது. அட பாவிகளா, அவன் அட்டாக் பண்ணதுக்கு சிட்டி வேறு, இவனுங்க ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இதோட சாப்டர் 33 முடியுது. சாப்டர் 34 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் லிங்கரோட அப்பா எல்லாரும் சாப்பிட்றதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ சொல்கிறான், எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, அது மட்டும் இல்லை இங்கே எல்லோரும் இப்படி என்னை புகழாதீங்க, எனக்கு எம்பாரஸ்டாக இருக்குன்னு சொல்கிறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இந்த ஒயினை ஊற்றிட்டே சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை, உங்களுக்கு இப்படி ஒயின் மேக் பண்ணோம் தெரியுமா? அது ஹீரோ தலையை சொல்லிகிட்டே சொல்கிறான், ஆமாம் எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஏன்னா எனக்கு வேலையை சாப்பிட்றது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அப்புறம் ஃபன் பண்ணுறது தானே, அதனால் இதை நான் நல்லாவே பண்ணுவேன். அவங்க சொல்கிறாங்க, என்ன அங்கிள் சாங்கை எல்லாருமே பாராட்டுவாங்க, பட் நீங்கள் மட்டும் ஏன் இப்படி முகம் சுழிச்ச மாதிரி இப்படி உட்காந்துருக்கீங்க? அது ஹீரோ சொன்னா, நான் எப்படி இதுக்கு ஆன்சர் பண்ணுறது? அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் மிஸ்டேக்காக எடுத்துக்காதீங்க, நான் உங்களை இந்த சிட்டியில் அஃபீஷியல் ஆக்கி உங்களை வேலைனா வாங்க மாட்டேன், அதனால் டோன்ட் வரி, நான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராமிஸ் வேறு பண்ணியிருக்கேன், நீங்கள் லைஃப் டைமாக ஃப்ரீயாக எந்த ஒரு பவர் சாப்பாடு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்க ஃப்ரீயாக வாழலாம், உங்களை நான் எந்த ஒரு வேலையும் கொடுத்து உங்களுக்கு சுமையை கொடுக்க மாட்டேன், நான் தான் உங்களை அந்த தாலிஸ்மனை யூஸ் பண்ணி சமன் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்னோட ஆள், அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் ஹாப்பியாக இருங்க. அதை கேட்டதுமே ஹீரோ, எம்ப்ரஸ் என்னை டீஸ் பண்ணாதீங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, உங்களை ஒரு வேலை யாரும் சும்மா இருக்கதை பார்த்து பிரின்ஸ் வெட்டியாக சுத்திரம்னு சொன்னால் என்கிட்ட சொல்லுங்கள், சொல்கிறவனுக்கு பனிஷ்மெண்ட்டை நான் கொடுக்குறேன் அந்த கோர்ட்டில் வாங்கி. ஹீரோ நினச்சி பார்க்குறேன், சே என்னம்மா என் ஒய்ஃபு என்னை ஒரு குழந்த மாதிரி கையில் வச்சு தாங்கிட்டு இருக்காளே, கிரேட்பா, எம்ப்ரஸ்னால் இப்படி தான் இருக்கணும். அப்புறம் ஹீரோயின் சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லை, அந்த பிளாக் சோல் பேலஸில் இருக்க 6 சோல் ஈவில் ஸ்பிரிட் இந்த ஓல்டு மேன் சாகும்போது நீங்கள் எல்லாரும் அங்கே தானே இருந்தீங்க, எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? அதுக்கு உங்கள் எஸ் மேஜிஸ்ட்ரி இப்போ தான் கதையை சொல்கிறாங்க. கேட்டதுமே லிங்கரோட அம்மா, என்னது ஒரு பஞ்சா? ஜென்ரல் சாங் நீ ஏன் இப்படி எந்திரிச்சுருக்க? அந்த ஸ்ட்ராங் மேன் எதுவும் நேம் சொல்லிட்டு போனானா? அதுக்கு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இல்லை அவன் வெறும் யான் மட்டும்தான் சொன்னான், வேறு எதுவும் சொல்லலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க லியூ. அது மட்டும் இல்லை, அவன் தான் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் பிளட் கிளவுட் டவர் பில்டிங்கையும் அழிச்சது, அது மட்டும் இல்லை அந்த கிங் ஆஃப் அசாசியனையும் அவன் தான் கொண்டிருக்கான் தெரியுமா? அதை கேட்டதுமே ஹீரோயின், என்னது நீ சொல்கிறது உண்மையா? ஆமாம் மேஜிஸ்ட்ரி, உண்மையாகவே அவன் கொண்டுட்டான், ஏன்னா ஜியூன் டவரோட எனக்கு லிங்க் இருக்குது தெரியும்ல, அதனால எனக்கு வந்த தகவல் எல்லாம் உண்மைதான், நீங்கள் நம்புங்க. அதை கேட்டதுமே, ஓ அப்படியா, இவனுங்க அப்படியே கதையை விட்டானுங்க. பார்த்தது ஒரு ஓல்டு மேன் ஹீரோன்னு சொல்லாமல், ஓ அந்த ஓல்டு மேன் யான் வாங்க நான் மீட் பண்ண எப்பயா தேங்க்ஸ் சொல்லணும்ப்பா. அதுக்கு ஹீரோயின்னு சொல்கிறாங்க, ஆமாம் கண்டிப்பாக, ஏன்னா இவ்வளோ நாளாக நம்மளுக்கு ட்ரபுளாக இருந்த அந்த ஹெவன் சோலோட அதுவும் முடிவுக்கு வந்துருச்சு, கண்டிப்பாக இந்த யான் டைனாசிட்டி சார்ப்பா அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லியான்னு அவங்க ஒயினை தூக்கி வச்சு ஜென்ரலும் ஹீரோயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் தெரியுமாப்பா இந்த ஓல்ட் மேன் யான் வாங்க பற்றி? ஹீரோ அப்படியே நம்மளைத்தான் சொல்கிறாங்கன்னு மாதிரி காட்டிக்காம அப்படியே பதுங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஆமாப்பா, அவன்
நம்மளுக்கு எதிரியா ஃப்ரெண்டான்னு கூட தெரியல. பட் அவன் பண்ற எல்லாமே நம்ம யான் டைனாசிட்டிக்கு அட்வான்டேஜாக தான் இருக்கு. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த பிளாக் சோல் ஹாலும் சரி பிளட் கிளவுட் ஹாலும் சரி கடந்த ரொம்ப வருஷமாக நம்ம யான் டைனாசிட்டியை டேஞ்சர் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தானுங்க. உங்கள் அப்பா சொல்கிறாரு, ஆமாம் நானுமே அந்த சீனியர் யானை பார்த்தா தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். பிகாஸ் நான் இதனால தான் நிறைய ட்ரபுளில் இருந்தோம். அதுக்கு லியும் லிங்கன்னு சொல்கிறாங்க, ஆமாம் தட்ஸ் ரைட், நாங்களுமே சொல்லித்தான் ஆகணும். அவர்னால தான் இப்போ இந்த கிரேட் டைனாசிட்டிக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் தடுத்து நிப்பாட்டியிருக்காருன்னு சிரிச்சுட்டே சொல்கிறானுங்க. ஹீரோ இங்கே பார்த்தா வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கான். மெஜஸ்ட்ரி அப்படியே பார்த்துக்கிருக்காங்க, என்னம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அந்த பிரின்ஸ்னு. லிங்கரோட அப்பா சொல்கிறாரு, மெஜஸ்ட்ரி நீங்கள் திரும்பி வந்தனால கோர்ட்டுக்கு நீங்கள் போய் தானே ஆகணும். ஹீரோ பார்க்குறான், என்னது மேஜிஸ்ட்ரியா நம்ம பிரின்ஸை ப்ரொடெக்ட் பண்ண அந்த கோர்ட்டுக்கு போகணும் கேட்குறான். அப்போ தான் சொல்கிறாரு, இவங்க இப்போ நார்த்தன் சைடு ஃபைட்டுக்கு போனனால அவங்க அந்த கோர்ட்டுக்கு போகவே இல்லை. பிகாஸ் நீங்களும் சரி மேஜிஸ்ட்ரியும் சரி கல்யாணம் பண்ணதுலேருந்து அந்த கோர்ட்டில் இருக்க மினிஸ்டருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தவே இல்லை. ஹீரோ கேட்குறான், நான் ஏன் அந்த மினிஸ்டர் எல்லாம் மீட் பண்ணணும். அப்போ தான் சொல்கிறாரு, இங்கே இந்த கிரேட்டியான் டைனாசிட்டியோட ரூல்ஸ் படி மேஜிஸ்ட்ரி கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க முதல்ல அஃபீஷியல்ஸ் எல்லாம் மீட் பண்ண வைக்கணும் அந்த பிரின்ஸை. இதுதான் எங்கள் ரூல்ஸ்லையும் இருக்குது, அதுதான் இந்த ஹவுஸோட லாவும் சரி. ஹீரோ பார்க்குறான், இதனால எதுவும் பிரச்சனை வந்துருமான்னு ஹீரோயினை பார்த்து கேட்குறான். அப்போ லிங்கரோட அப்பா சொல்கிறாரு, இவர் மேஜிஸ்ட்ரி நீங்கள் பிரின்ஸுக்கிட்ட இதை சொல்லவே இல்லையா. அப்போ தான் ஹீரோ மேலே கையை சொல்கிறாங்க, இல்லை உன்னை நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து இதை நான் உனக்கு சொல்ல மறந்துட்டேன். உடனே நான் வெறும் ஷீல்டாக மட்டும் வச்சுக்க நினைக்கல, நீ கவலைப்படாத, நம்ம கண்டிப்பாக அங்கே போய் எல்லாரையும் மீட் பண்ணலாம். ஹீரோ சொல்கிறான், ஓகே எனக்கு புரியுது, அதுக்கு முதல்ல அந்த பிரைம் மினிஸ்டர் லியோ ஆட்டினை முதல்ல மீட் பண்ணியே ஆகணும், அவன் தான் அந்த டேஞ்சர் கொடுக்குற காயின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் 34 முடியுது.